வாழ்க வளமுடன் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, குடிமையியல் மற்றும் பொருளியல் பகுதியிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம். கொஸ்டினை சொல்கிறேன், முடிந்த அளவுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ 1வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இதற்கான பதில் ஒரு முறை. பின்வருவனற்றுள் எந்த உரிமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? இதற்கான பதில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? இயல்புரிமை. நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம். ரஷ்ய அரசியலமைப்பு. அடுத்து மிக முக்கிய ஒரு மதிப்பெண் வினா, 5வது வினா, முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஸில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் ஆண்டு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. இதற்கான பதில் நவம்பர் 26, 1949. இதே நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னா ஜனவரி 26, 1950. ரொம்ப கவனமாக எழுதணும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 26, 1950. சரிங்களா? இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? 51A. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. அடுத்து, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இதற்கான பதில் குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்து, மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? 25 வயது. மக்களவைத் தேர்தல் அப்படின்னா லோக்சபான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர்தலில் போட்டியிட தேவையான வயது 25. சரிங்களா? அடுத்து, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? இதற்கான பதில் 65 வயது. சரிங்களா? அடுத்து, டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார்? இதற்கான பதில் துணை குடியரசுத் தலைவர். அடுத்து, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர் ஆவர்? எதுக்கு? மக்களவைக்கு. சரிங்களா? டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார்? இதற்கான பதில் பிரதம மந்திரி. நெக்ஸ்ட்டு, மாநில அமைச்சரவையின் தலைவர் யார்? முதலமைச்சர். இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள்? கொல்கத்தா, மும்பை, சென்னை. கொல்கத்தா, மும்பை, சென்னை. ஆர்டர் படி எழுதணும். கொல்கத்தா ஃபஸ்ட்டு, மும்பை அடுத்து, சென்னை அடுத்து. சரிங்களா? அடுத்து, ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸிடம் கொடுக்கிறார்? குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இதற்கான பதிலும் குடியரசுத் தலைவர் தான். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்டமன்றத்துக்கு நியமிப்பவர் யார்? இதற்கான பதில் ஆளுநர். சரிங்களா? அடுத்து, நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? காலனித்துவம். இதற்கான பதில் காலனித்துவம். அடுத்து, இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51. சரிங்களா? அடுத்து, இந்தியா தனது முதல் அணுச்சோதனையை நடத்திய இடம் எது? பொக்ரான். எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீலம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? இந்தியா மற்றும் சீனா. இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை? அணிசேரா கொள்கை அல்லது அணிசேரா இயக்கம். சரிங்களா? மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையாகும்? இந்தியா, சீனா. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கட்டாயமாக கேட்டிருக்காங்க, அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? மக்மகான் எல்லைக்கோடு. அடுத்து, இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும்? இலங்கை மற்றும் மாலத்தீவு. இது ரொம்ப கவனமாக எழுதணும். எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் அப்படின்னா இலங்கை மற்றும் மாலத்தீவு. அடுத்து, எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? அருணாச்சல பிரதேசம். இந்த கேள்வியெல்லாம் கவனமாக எழுதுங்க. அடுத்து, இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? பூடான். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, அரசு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இது. இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும்?
65 ஆண்டுகள். இந்தியாவினுடைய சராசரி ஆயுட்காலம் 65 ஆண்டுகள். அடுத்து இரண்டாம் துறையை வேறு விதமான டேஸ் துறை என அழைக்கலாம். தொழில்துறை. ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. அடுத்து டேஸ் மக்களின் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டோம், பொருளியல் பகுதியில் வந்துட்டோம். சரிங்களா, பொருளியல் பகுதியில் நம்ம வந்துட்டோம். கவனிச்சுக்கிட்டே வாங்க. டேஸ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். தலா வருமானம். முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது. இதற்கான பதில் வேளாண்மை. காட் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேஸாம் ஆண்டு அமலுக்கு வந்தது. இதற்கான பதில் ஜனவரி 1, 1995. ரொம்ப அடிக்கடி கேட்டுக்கிட்டு இந்த கேள்வி. அடுத்து டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கான பதில் தியோடர் லெவிட். சரிங்களா, ரொம்ப கவனமாக எழுதணும். தியோடர் லெவிட். உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது யாரால் அப்படின்னா தியோடர் லெவிட். அடுத்து உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? தலைமை இயக்குனர். உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் தலைமை இயக்குனர். அடுத்து 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் பயர்மேன் வழங்கியவர் யார்? இதற்கான பதில் கோல்கொண்டா சுல்தான். இந்தியாவின் காலனி ஆதிக்க வருகை. ஆர்டர் படி எழுதணும். இந்தியாவின் காலனி ஆதிக்க வருகை 5 பேர். சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தா போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு. திரும்பவும் சொல்கிறேன், போர்ச்சுகீசர் ஃபஸ்ட்டு வராங்க, டச்சு அடுத்து, ஆங்கிலேயர் 3வது, டேனிஷ் 4வது, பிரெஞ்சு 5வது வராங்க. சரிங்களா, ஆர்டர் படி இதை அதை பார்க்கும்போது குழப்பம். அதனால் இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அடுத்து இந்தியா டங்கல் திட்டத்தில் எப்போது கையெழுத்திட்டது? இந்தியா டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு 1994. ரொம்ப முக்கியமான ஒன்று இது. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு ஆகும். இரத்த சோகை. இது போன வருஷம் ஆனுவல் எக்ஸாமில் கேட்ட கோடிட்டு இது. டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு இரத்த சோகை. டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. பசுமை புரட்சி. அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஸ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜூலை 1, 2017. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு இதெல்லாம். இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1860. சரிங்களா, அடுத்து இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. இந்தியாவில் தனிநபர்கள் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி. சரிங்களா, அடுத்து ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு வரி விதிக்கப்படுகிறது. அதுக்கு பேர் சொத்து வரி. சரிங்களா, ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான பதில் ஏப்ரல் 2000. ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஏப்ரல் 2000. அடுத்து டேஸில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதற்கான பதில் ஓசூர். சரிங்களா, அடுத்து டேஸ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். தொழில். டேஸ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய அம்சம் தொழில். அடுத்து குழாய்கள் மற்றும் நீர் இறக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? இதற்கான பதில் கோயமுத்தூர். மாணவர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட குடிமையியல் மற்றும் பொருளியல் பகுதி. குடிமையியல் மற்றும் பொருளியல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 55 ஒரு மதிப்பெண் வினாக்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதற்கு முன்னால் புவியியல் போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு போட்டிருக்கேன். வரலாறில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஒன்வேர்டு, புவியியலில் 35 ஒன்வேர்டு, இதில் ஒரு 55 ஒன்வேர்டு. கிட்டத்தட்ட 140 ஒரு மதிப்பெண் வினாக்கள், மிக முக்கிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவுசெய்து மெல்ல கற்கும் மாணவர்கள் இதை மட்டுமாவது நீங்கள் நினச்சிங்க படிச்சிருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, அதே மாதிரி குறிப்பெடுத்து வச்சு படிங்க. உங்கள் ஆசிரியர் சொல்கிறதையும் மனசில் வச்சு கரெக்டாக படிங்க. ஒரு மதிப்பெண் வினா எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுதணும். இந்த சரியான விட 14, அதுமாதிரி கோடிட்டோட 5, அதுமாதிரி காலக்கோடுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வரைபட பயிற்சிக்கு நான் 15 இடங்கள், அதாவது வரலாறில் இந்தியா கேட்கலைன்னா வேர்ல்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எதை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. 15 இடங்கள் தரேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவியியல் பகுதி, அதாவது கொஷின் நம்பர் 44. அதில் வந்து இந்திய வரைபடம் கேட்பாங்க அல்லது தமிழ்நாடு வரைபடம் கேட்பாங்க. சாய்ஸ் அதுக்கு உண்டு. நான் இந்திய வரைபடத்தில் நீங்கள் எத்தனை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் டாபிக் வாரியாக போடுறேன். ஒரு 5 டாப்பிக்காக 40 இடங்கள் போடுறேன். அதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ மெல்லக்கற்கும் மாணவர்கள் நான் சொல்கிறத படித்தாலே கண்டிப்பாக 50லேருந்து 60 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம். சரிங்களா? தேர்வுக்கு கடின உழைப்போடு படிங்க, முயற்சி செஞ்சு படிங்க, ஆர்வத்தோடு படிங்க. கண்டிப்பாக சமூக அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி அடைவதோடு மட்டும் இல்லாமல் நிறைய மதிப்பெண்களை உங்களாலும் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.